வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது பேட்டர்ன் ஸ்டிச். 2 டைப் இருக்குது இதில். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 1. இதில் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுன்னா, நான் ஒரு ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். இப்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் அவுட்டர் லைனில் கொடுத்துக்கிறோம். இந்த ஸ்டிச் வந்து ஹனிகோம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, தேன்கோடு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் வரிசையாக கொடுத்துட்டு சிங்கிள் லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளக்க டிவிஷன் பண்ணணும். இந்த ஸ்டிச் நம்ம ரொம்ப ப்ளவுசஸில் யூஸ் பண்ண மாட்டோம். மேலே ஒரு 2 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட் ஒர்க்னால் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வந்து தேவைன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ண மாட்டோம். இது லுக்கே கட் ஒர்க் லுக் மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிவிஷன் பண்ணிட்டோமா, எத்தனை டிவிஷனாலும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக. ஆனால் கொஞ்சம் மீடியமாக பண்ணுங்கள், ரொம்ப குட்டியாக பண்ணாலும் லுக்காக இருக்காது. இதில் நான் ஒரு 4 டிவிஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த பார்ட்டிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குல்ல, அதே தான், அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் வச்சு தான் உள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வரோம். இழுத்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக், அப்புறம் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக், அகெயின் சைடில் போயிட்டு மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக், அப்புறம் சைடில் போயிட்டு ஒரு எண்ணாட் போட்டுருங்க. எண்ணாட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஆரி ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த சைட்லேருந்து பண்ணலாம், இல்லை இந்த சைட்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் ஒரு சைடில் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ மேலே வந்து எப்படி எடுக்கணும்னா, 2 டிவிஷனுக்கும் நடுவில் சென்டர்லேருந்து இழுக்கணும். சென்டர்லேருந்து கீழே லாக், அகெயின் சைடில் ஸ்டிச்சு, சென்டர்லேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக், சைடில் ஒரு ஸ்டிச்சு, அகெயின் சென்டரில். மேலே உள்ள கோடும் கீழே உள்ள கோடும் ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது. மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டு எண்ணாட். இவ்வளோ தான். இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். இது பார்க்க ஒரு ஹனிகோம் மாதிரி இது லுக் இருக்கும். இது பெரிய ஷேப்ஸில் ஏதாவது நம்ம இது ஒர்க் பண்ணோன்னா, தேவைன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணோன்னா இது பார்க்க எப்படின்னா கட் ஒர்க் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அகெயின் சைடில் போயிட்டு ஒரு லாக், எண்டு நாட். அவ்வளோதான். இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதை 2 விதமாக போடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து டைப் 1. இதில் நீங்கள் ஷேப்ஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ண வேணாம். இந்த ட்ராப் ஷேப்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டுங்க. நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு டிவிஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னா, மேலே ஃபுல்லாமே எப்படி இந்த கோடு போட்டிருந்தோம், அந்த கோட்டில் தானே போடுறோம். கீழே வந்து கர்வாக இருக்கா இப்போ இந்த டிவிஷனில், அந்த கர்வ்லேயே குத்தி மேலே எடுங்க. அவ்வளோதான். இப்போ கடைசியாக ஃபைனலாக எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் பேட்டர்ன் ஸ்டிச். ஜூமில் காட்டுறேன். இப்போ தெரியுதா, ஹனிகோம் மாதிரி இருக்குதா?
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.